ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் கியோசி குரோசாவாவோட டைரக்ஷனில் வந்த கியோர். இது ஒரு தாறுமாறான ஜாப்பனீஸ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஜப்பானில் இருக்கிற நிறைய மக்கள் கொடூரமான முறையில் சாக போகிறாங்க. இவங்கள கொள்றது யாருன்னா அவங்க கூட இருக்கிறவங்க. எக்ஸாம்பிளுக்கு புருஷனே பொண்ணை கொள்றது, ஒரு ஃப்ரெண்டை கொள்றது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணமான சைக்கோ யாரு? இவங்கள எதுக்கு இந்த மாதிரி ஒருத்த கொண்டுட்ருக்காங்க? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோன் டாக்காவே கலருங்கிறான். இந்த கேஸில் அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சஸ்பென்ஸ் என்ன? இதை சொல்கிற ஒரு படம் தான் கியோர். இது ஜப்பானோட ஒரு கல்ட் கிளாசிக்கான மூவி. ஒவ்வொரு லாங்குவேஜ்லையுமே ஒரு பெஸ்ட் த்ரில்லர் மூவி ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி ஜப்பானோட ஒரு பெஸ்ட் த்ரில்லர் தான் இந்த கியோருங்கிற படம். இப்போ நிறைய டேரக்டர்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த ஒரு படம் இருக்குது. முக்கியமாக டேரக்டர் போங் ஜாங்கோ, இவர் தான் மெமரிஸ் ஆஃப் மர்டர் படத்தோட டேரக்டர். அவருக்கு அந்த படம் எடுக்கிறது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இந்த படம் தான் இருக்குது. அண்ட் அதுப்போ இந்த படம் தான் அவரோட ஆல் டைம் ஃபேவரட் மூவியும் கூட. சரி, இப்போ வாங்க கியோருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா. ஆக்சுவலாக அந்த பொண்ணு லைட்டாக மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஒரு டாக்டர் கிட்ட ஒரு புக்கை பற்றி கதை சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ப்ளூ பியர்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்கும். அந்த கதை சொல்லிட்டு இருக்கா. இந்த கேரக்டரை பற்றி நம்ம போப்போ தெரிஞ்சுக்கலாம். கட் பண்ண அப்படியே ஒரு ஆள் காமிக்கிறாங்க. ஆள் பார்க்கறதுக்கு பிஸ்னஸ் மேன் மாதிரி நல்லா ஸ்மார்ட்டாக தான் இருக்கான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ராஸ்டியூட்டை பார்க்க போகிறான். ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் ஒன்றா இருக்காங்க. ஒரு சடனாக என்னாச்சுன்னு தெரில, ஆள் ரொம்ப சைக்கோ மாதிரி வேப் பண்ண ஆரம்பிக்கிறான். பாத்ரூமுக்கு ஒரு இரும்பு பைப் எடுத்து அந்த பொண்ணை கொடூரமாக சாவடிக்கிறான். கட் பண்ண இப்போ அந்த இடத்துக்கு போலீஸில் வராங்க. அதில் ஒருத்தன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேர் டக்காவே. வந்து பார்த்தா அந்த பொண்ணு கொடூரமாக இறந்து போயிருக்கா. அவளுடைய கழுத்தில் எக்ஸ் மாதிரி ஒரு வெட்டு இருக்குது. இதை பார்த்து ஹீரோ ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இதே மாதிரி கடைசி 2 மாதத்தில் 2 கொலை நடந்திருக்கு. இதோட சேர்த்து 3வது கொலை. எதுக்கு நடக்குன்னு தெரியாமல் நம்ம ஆச்சரியப்பட்டிருப்பானா. சடனாக மற்ற புதுசில் கூப்பிட்றாங்க. சார், இங்கே நாள் இருக்கான், வந்து ஒழிஞ்சிருக்கான்னு சொல்கிறப்ப இவங்க சேர்ந்து பார்க்க போகிறாங்க. பார்த்தா கொலை பண்ண அந்த ஆள் கூனி கோரி உட்காந்துட்டு இருக்கான். சார், நான் எதுவும் பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுங்க அழுகிறப்ப இது பார்க்குற அவனுக்கு ஒன்றும் புரியல. சேர அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிச்சுலாம் பார்க்குறாங்க. பட் பார்த்தா அவனுக்கு ஒன்றும் தெரில. என்னாச்சுன்னு தெரில சார், நான் அந்த பொண்ணை பார்க்க தான் போனேன். பட் என்னையே அறியாமல் அந்த பொண்ணை கொண்டுட்டேன். ஏன் பொண்ணு தெரியலன்னு சொல்லி அவன் அழுட்டு சொல்லிட்டு இருக்கானா. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோ கூடவே ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருப்பான். அவனுடைய பேர் சாக்குமோ. இவர் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர். அவரும் இந்த வீடியோ பார்க்குறாரா. அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நாள் பேசுகிற பார்க்குறப்ப போய் சொல்கிற மாதிரி தெரில. அண்ட் அது போய் இது ஒன்றும் ஃபஸ்ட் வாட்டியும் கிடையாது, ஆடு 2 வாட்டி நடந்திருக்கு. 2 வாட்டி இதே மாதிரி தான். கூட இருந்தவங்களே அவங்க கூட இந்த ஃப்ரெண்டை கொண்டிருக்காங்க. பட் எல்லாருமே வேற ஒரு ஆட்கள். பட் அதில் பிரச்சனை என்னென்னா எல்லாரோட கழுத்துலையுமே எக்ஸ் மாதிரி அந்த மார்க் இருக்குது. கொண்டவங்க வேற ஒரு ஆட்கள்னா எப்படி இந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும். இதான் பொருளேன்னு நம்ம குழம்பு இருப்பான். கட் பண்ணி ஈவினிங் ஆயிரும். நம்ம டென்ஷன் ஆயிரும். சரி மச்சான், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நாளைக்கு காலை பார்ப்போன்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ காலையே காலம் ஆயிருக்கும். இந்த பொண்ணு தான் நம்ம படத்தை ஸ்டார்டிங்ஸில் பார்த்துருப்போம். ஒரு மனநல ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் தான் நம்ம ஹீரோட ஒய்ஃபு. ஆக்சுவலி இவன் ஒரு ஸ்கிசோஃபெனியா பேஷண்ட்டு. அடிக்கடி சில டெலிஷன்லாம் வரும், கற்பனையில் தோணும். ஏதோ இடத்துக்கு போனவ ஸ்டாப்பாக அங்கே நின்றுவா. இந்த மாதிரி கேட்டது அந்த ஒய்ஃபு. இல்லைன்னா அடிக்கடி ட்ரீட்மெண்ட்காக அந்த ஹாஸ்பிட்டல் போவா. நம்ம ஹீரோட பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் ஒரு பீச்சை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஆள் ஜாலியாக பேப்பர் படிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு பக்கத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்கும். இவன் தான் நம்ம படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். அவன் பாட்டு இந்த பீச்சில் அங்கிட்டு தெரிஞ்சுட்டே இருப்பான். இதை பார்க்குறதுனால ஒன்றும் புரியல. யோ, யார் நீ? எதுக்கு இந்த பீச்சை சுற்றிட்டு நிற்கிறப்ப, சார் நான் இந்த பீச்சுக்கு போய் ஆகணும், அதுக்கு வழி நீங்கள் கேட்டால், யோ உனக்கு என்ன பைத்தியமா, நீ இருக்குது அந்த பீச் தான் சொல்கிறப்ப, அப்படியா சார், சார் எனக்கு எங்கே போனே தெரில, அதான் இங்கே சுற்றிருக்கேன்னு சொல்லி திரும்ப அங்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. அந்த பையனை பார்த்து, தம்பி யார் நீ, எதுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்க, உன் பேர் என்ன கேட்டால், என் பேரா, என் பேர் எனக்கே தெரியாது. ஆமாம், நான் எதுக்கு இங்கே வந்தேன், எதுக்கு இந்த பீச்சுக்கு வந்துன்னு சொல்லி ஆள் பைத்திய பேர் பேசிகிட்டு இருப்பான். இதை பார்க்குற ஆளுக்கு புரியுது இந்த பையனுக்கு தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. சரிப்பா, பக்கத்தில் வீடு இருக்குது, நீ வேணால் கொஞ்ச நேரம் அங்கே என் கூட இரு, நான் வேணால் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அவங்க இங்கேருந்து கூட்டி போங்கன்னு சொல்கிறப்ப இவனு சரின்னு அந்த வீட்டுக்கு போகிறான். ஆக்சுவலாக அந்த ஆள் ஒரு டீச்சரு. அவருக்கு ஆல்ரெடி கணமாக ஒய்ஃபில் இருப்பாங்க. ஒய்ஃபுக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். சரிம்மா நீ போய் படுத்துங்க, நான் அந்த பையனை பார்த்துக்கிறேன்னு அந்த பையனுக்கு காஃபிலாம் படுத்துடுவார். அவங்கள்ட்ட பேர்லாம் கேட்டுப்பார். அந்த போய் பேர் தெரியலன்னு சொல்லியிருப்பான். அப்போ அந்த போய் கோட்டை பார்த்தா மம்மின்னு எழுதியிருக்கும். தம்பி இல்லை மம்மின்னு எழுதியிருக்கே, உன் பேர் மம்மியான்னு கேட்டால், மம்மியாவா, அது யார், என் பேர் மம்மியாவான்னு திரும்ப திரும்ப அதே கேட்டுட்ருக்கான். இதை பார்க்குறதுனால ஒன்றும் புரியல. இவர் அந்த பையன்கிட்ட என்னதான் கேள்வி வைக்கலாம் பார்த்தா கூட அவனுக்கு பதில் சொல்ல முடிக்கிறான். பதிலுக்கு அவன் நம்மகிட்ட கேள்வி கேட்குறான். சார் நீங்கள் எந்த மாதிரி ஆள், உங்கள் பேர் என்ன, உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி என் பேர் இதுப்பா, நான் இங்கே டீச்சர் வேலை பார்க்குறேன், என் ஒய்ஃப் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறா, இப்போ லைட்டோட தலைவலியாக இருக்குது, மேலே தூங்க வச்சுருக்கேன். சரி நான் என்ன போய் சொல்லிட்டேன்ல, நீ ஒன்றே போய் சொல்லுன்னு சொன்னால் அவன் சொல்லவே மாட்டான். பார்த்தா அவன்கிட்ட ஒரு லைட்டர் இருக்கும். அந்த லைட்டரை பார்த்து வச்சு, சரி சார்
இவ்வளோதான் ஒய்ஃபாக சொல்லுவீங்களா, இன்னும் சொல்லுங்கன்னு அந்த லைட்டரை பார்த்து வைப்பானா. அப்போ அந்த டீச்சர் அந்த லைட்டரை பார்த்துருப்பாரு. சடனாக என்ன செஞ்சார்ல, அவர் வீட்டு மாடிலேருந்து அவர் தொம்முன்னு கீழே ஊதிப்பார். அப்படியே கேமரா வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. பார்த்தா ஒரு ஒய்ஃபை அவரே கொண்டிருக்காரு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இப்போ இந்த கேஸ் நம்ம ஹீரோக்கு வந்திருக்கோம். நம்ம ஹீரோக்கு இதை பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இதோட 4வது கேஸு. சரி இந்த கொள்ள நாளை பார்க்க போனால் அவர் பார்த்து அடிபட்டு இருப்பார். என்னை வீட்டு மாலேருந்து கீழே குச்சார்ல, உடம்புல கட்டுப்பட்டுருப்பாங்க. சார் உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு உங்கள் ஒய்ஃபை நீங்களே கொடுமை கொண்டிருக்கீங்க, அதுவும் உங்கள் ஒய்ஃபோட கழுத்தில் எக்ஸாம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்னதாச்சும் கேட்குறப்ப எனக்கே தெரில. நேற்று ஒரு பையனை பார்த்தேன், அவனை வீட்டுக்கு கூட்டு வந்தேன், அவன் என்கிட்ட லைட்டரை காமிச்சான், அந்த லைட்டரை பார்த்தேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா ஒய்ஃபை நானே கொண்டிருக்கேன், அவள் கழுத்துலேருந்து செஸ்ட் வரைக்கும் எக்ஸ்னு மார்க் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நானே மேலேருந்து கீழே குச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல. அவன் போட்டு அழ ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோ எவ்வளோதான் கேள்வி கேட்டாலும் அதுக்கு எடுத்தாலும் பேச மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே இருக்கான். சரி நம்ம ஹீரோவும் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் தான். ஏன்னா அந்த டீச்சர் ரொம்ப நல்ல டீச்சரு, இவருக்கு ஒரு ஒய்ஃபுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெய்பர்ஸ் எல்லாருமே உங்களை பூல் தான் பேசுகிறாங்க, இவங்க 2 பேரும் நல்லா புருஷன் முன்னாடி இப்படி தான் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் எதுக்கு அவர் பொண்ணை கொண்டுக்கணும், உனக்கு இந்த கேஸை பற்றி ஏதாவது தோணுன்னு கேட்குறப்ப எனக்கு ஒன்று தோணுது. மேபி யாரும் ஒருத்தவங்க ஹிப்னடைஸ் பண்ணா, எல்லோரும் ஹிப்னடைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரை கொண்டுருக்கான் போல். எனக்கு இதான் பாசிபிள்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கிற நம்பிக்கை கிடையாது. என்னது ஹிப்னடைஸா, அதெல்லாம் பாசிபிளா, இப்படி யாராவது பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம இருந்துக்கே சீரியஸ் எடுத்துக்க மாட்டான். கட் பண்ணால் அப்படி ஒரு போலீஸ் வைப்பாங்க. அவர் பார்த்து ஈவினிங் சைக்கிளில் ரவுண்ட்ஸ் போயிட்டுருப்பாரு. அவன் மொட்டை மாடிக்கு மேலே அந்த மமையங்கிற பையன் இருப்பான். மேலேருந்து என்னமோ தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. உடனே இந்த போலீஸ்கார் கீழே இறங்கி, தம்பி யார் பண்ணி எதுக்கு மேலே நிற்கிற, கீழே இறங்குன்னு சொன்னால் அவளை கேட்க மாட்டான். உடனே இவர் கஷ்டப்பட்டு மேலே ஏறி அந்த பையனை காப்பாற்றிட்டாரு. அவனை பார்க்கறதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது, ஆள் பார்க்கறதுக்கே மணலில் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான். சரி இவனை ஸ்டேஷன் கூட்டி போவோம், விசாரிச்சாட்டே கொடுப்போன்னு சொல்லி அந்த பையனை வந்து கூட்டி போகிறாரு. பார்த்தா ஸ்டேஷன்லேயே மொத்தமாக 2 பேர் தான் இருக்காங்க. அதில் இப்போ நைட் டைமு. சரியா நீ இந்த பையனை பார்த்துக்கோ, ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன்னு சொல்லி ஒரு போலீஸ் அங்கேருந்து போயிறாரு. இப்போ அந்த போலீஸ் அந்த பையனை பார்த்துக்கிட்டாரு. சரிப்பா உன் பேர் என்ன, உனக்குன்னு அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா சொல்லுன்னு கேட்டால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். பக்கத்தில் பார்த்தா ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் உட்காந்துருவான். அவன் டேபிள் ஒரு லைட் எடுத்து வச்சுட்டு, சரி சார் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, உங்கள் ஃபேமிலி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அவரை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான். அவரும் லைட்டரை பார்த்துட்டு இருப்பார். சடனாக வேறு மாதிரி மாறிடுவார். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஆயிரும். இந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, இவனை பேசாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருன்னு சொல்லி அந்த பையனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவார். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுவார். ஆனால் நைட்டு ஒரு போலீஸ் ரவுண்ட்ஸ் பண்ணார்ல, அவர் திரும்ப வந்திருப்பார். 2 பேரும் நல்லா ஜாலியாக தான் பேசியிருப்பாங்க. பட் சடனாக அந்த போலீஸ்க்கு என்ன தந்துடல, கூட இருக்கிற போலீஸை பட்டன் போட்டு தள்ளிடுறான். அவன் பார்த்து கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக இருக்கான். இப்போ அந்த கேஸ் எகே நம்ம ஹீரோக்கு வந்திருக்கோம். நம்ம ஹீரோக்கு எகே ஆச்சரியம், இன்னும் இதோட 5வது கேஸு. இப்போ அந்த போலீஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த போலீஸ் நல்ல போலீஸ் தான். இது வரைக்கும் அவர் கேரியரில் கெட்ட பேர் எதுவும் கிடையாது. இவர் எதுக்கு அவர் கூட ஒருத்தர் கொண்டிருக்கணும். சேனர் கூட விசாரிச்சிருக்காங்க. சார் நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா, உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு கேட்குறப்ப நான் ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிறதா இருந்தான், நான் தான் அந்த பையனை காப்பாற்றி ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்தேன். அவங்கள்ட்ட கேள்விலாம் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. பட் அவங்ககிட்ட ஒரு லைட் இருந்துச்சு, அதை என்கிட்ட காமிச்சான். சடனாக எனக்கு என்னாச்சுன்னு தெரில, எல்லாம் மறந்து போச்சு. காலையில் அந்த பையனை ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. பட் என்ன அறியாமல் அந்த போலீஸை போட்டு தள்ளிட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு அதனால கூட புலம்பிட்டு இருக்காரா. இதை பார்த்து ஹீரோ கச்சியமாக இருக்கும். பக்கத்துக்கு சாக்கமோ அவங்கள்ட்ட லைட் இருக்கும், அதை எடுத்து இருந்தாலும் கண்ணில் அடிச்சிட்டு இருக்கான். இதை பார்க்குறதால வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் ஒரு போலீஸ்காரன் பாக்கெட்டில் ஒரு பென்சில் இருக்கும், அந்த பென்சில் எடுத்து அவர் கழுத்துட்டு குத்துற மாதிரி போகிறாரு. தென் கழுத்துல செஸ்ட் வரைக்கும் எக்ஸ் மாதிரி போகிறாரு. பட் அது பென்சில் தானே ஷார்ப்பாக இருக்காது. இந்த மாதிரி அவரோட மார்க் போகிறப்ப நம்ம மாரி ஆச்சரியமாக இருக்கும். சார் இப்போதைக்கு ஒரு காலத்தில் எக்ஸ்னு போட்டிங்க, நீங்கள் எதாவது பண்ணல கேட்டால் எனக்கே தெரில, என் கை எதுவாக பண்ணுது, நான் எதாவது பண்ணலான்னு சொல்லி அவர் வித்தியாசமாக பே பண்ணிகிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஹீரோலேருந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவன் ஃப்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறான், டேய் இது ஹிப்னடைஸ் தான்டா, யாரை ஒருத்தனால ஹிப்னடைஸ் பண்ணியிருக்காரு. ஏதாவது விட்டு விட்டு எரியதை பார்த்தா அவங்களே ட்ரிகர் ஆயிடுறாங்க. அவங்களும் அறியாமல் அந்த எக்ஸ்பைரி மார்க்கை அதனால கழுத்தில் போகிறாங்க. இதான் ஆக்சுவலாக நடந்துட்டுருக்கு. இந்த ஆள் பார்த்து அந்த பையன்கிட்ட லைட்டர் இருந்திருக்கு, அந்த லைட்டரை வச்சு தான் இந்த ஹிப்னடைஸ் பண்ணியிருக்கான். இவர் மட்டும் இல்லாமல் எல்லாரையும் பண்ணியிருக்கான், அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அந்த பையன் தான் கிளியராக இருப்பான். கடைசியாக அந்த பையனை ஒரு ஹாஸ்பிட்டல் விட்டு தானே சொல்கிறாரு, நம்ம போய் அங்கே பார்ப்போம்னு சொல்லி எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் அந்த மம்மியாங்கிற பையனும் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருப்பான். அவனை செக் பண்ணுறதுக்காக ஒரு லேடி டாக்டர் இருப்பாங்க. அந்த பையனை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் பேர் எல்லாத்தையும் கேட்பாங்களா, அவையே சொல்ல மாட்டான். சடனாக இவன் அந்த டாக்டரை ஹிப்னடைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், அந்த தண்ணி கீழே கொட்டி டாக்டர் இந்த தண்ணியை பாருங்கன்னு சொல்லுவான். அவங்களும் தண்ணி ஊற்றி பார்க்குறப்ப அப்படி ஹிப்னடைஸ் ஆடுவாங்க. நான் அப்படியே மெதுவாக டாக்டர் பக்கம் போவான். டாக்டர் தலை கை வச்சு, ஆமாம் டாக்டர் நீங்கள் இப்போ டாக்டராக இருக்கீங்களே, இது வரைக்கும் எத்தனை சர்ஜரியில் பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேர் நிர்வாணமாக பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்க்க பயமெல்லாம் கேட்குறப்ப பயமாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணேன், இந்த வேலைக்கு வந்துட்டோமே, இல்லை சர்வசாதாரணம் சொல்கிறப்ப என்ன டாக்டர் யாராவது ஒருத்தரை கழுத்தை பிடிச்சி கொள்ளணும் ஆசையாக இருக்காதா, இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டே இருப்பானா. அந்த டாக்டரும் சொல்கிறதுக்கெலாம் தலையிட்டு இருப்பாங்க. தென் எகைன் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வந்து அந்த டாக்டர் மூஞ்சில் வச்சுருவான். அப்போ தான்
நார்மலாக வருவாங்க. சரி டாக்டர், நான் இங்கேருந்து போதும், நான் பாட்டு இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான். இந்த டாக்டருக்கு ஒன்றும் புரியல, யார் இந்த பையன், நமக்கு என்ன ஆச்சு, நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோன்னு சொல்லி அந்த டாக்டருக்கு ஒன்றும் புரியல. சரின்னு அவங்க போய் ரெஸ்ட்டும் போயிடறாங்க. ரெஸ்ட்டும் போயிட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க செவுர் இருக்கும்ல, அதில் எக்ஸுங்கிற மார்க் இருக்கும். இது யார் வரைஞ்சா, நம்ம தான் வரைஞ்சோமோ, எதுக்கு தேவையில்லாமல் இருக்குன்னு அந்த மார்க்கெட்டை அழிச்சிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க ஒரு சின்ன ஸ்டைலுக்குள்ள போவாங்க. அங்கே பார்த்தாலும் யூரின் போயிட்டு இருப்பான். அதனால கழுத்தை பிடிச்சி கொடூரமாக சாவடிக்கிறாங்க. பார்த்தா அவன் கழுத்தில் எக்ஸ் மாதிரி மார்க்லாம் போட்டு தோலை பிடிச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ அர்ஜென்ட்டாக இன்னொரு நாள் உள்ள வருவான். அவன் இதை பார்த்து மிரண்டு போயிடுவான். ஐயோ அவன் கத்திக்கிட்டு போலீஸ் ஃபோன் பண்ணிடுவான். கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோ எல்லோரும் அங்கே தான் வருவாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கைஸ், நாங்கள் அங்கே தான் வந்துட்டுருக்கோம், அங்கே ஏதோ ஒரு பையன் இருக்கானா, அப்படி இன்கேஸ் ஒரு பையனை பார்த்தீங்கன்னா பிடிச்சிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லா போலீஸுமே அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். நம்ம ஹீரோ வேகமாக வந்து பார்ப்பான். பார்த்தா ஒரு போலீஸ் வந்து, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு பையனை பார்த்தோம், அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டே போனோம், கடைசியை பார்த்து ரூம் போய் ஒழிஞ்சிட்டேன், நாங்கள் ரூம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ அந்த பையன் உள்ளே இருக்கான்னு சொல்கிறப்ப, சரி நீங்கள் வர வேணாம், நானும் உள்ளே போய் பார்க்குறேன்னு நம்ம ஹீரோ மட்டும் உள்ளே போகிறாரு. பார்த்தா கார்னரில் யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதான் அந்த பையன். டேய் யாரா நீ, எதுக்கு இங்கே இருக்க எல்லோரும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வரேன்னு கேட்குறப்ப அந்த போய் வழக்கம் போல தான். நான் யாரும் நினைக்கவே தெரியலையே. ஆமாம் நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்டால், என் பேர் டக்காபே, நான் ஒரு போலீஸு, நீ எங்கே இருக்கேன்னு தெரியாமல் இருட்டு அலைஞ்சிட்டு இருப்பாரா. பார்த்து அந்த போய் ஒரு இடத்துல இருக்காமல் மாறி மாறி போயிட்டே இருப்பான். இதை பார்த்து அந்த போலீஸ் கடுப்பாயிரும். அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அங்கே பொருளும் போட்டு உடச்சிட்டு இருப்பாரா. இந்த சவுண்டு வெளியே இருக்கிற மத்தாக்களை கேட்கும். ஏதோ உள்ள பிரச்சனை போதும்னு நினச்சி எல்லா போலீஸ் உள்ள வந்துடுறாங்க. பார்த்தா அந்த மம்மிங்கிற பையனை பிடிச்சிடாங்க. இப்போ அவனை தூக்கி ஜெயில் அடிச்சிடுவாங்க. ஒரு போலீஸ் கேட்டுட்டு இருக்காரு, தம்பி உன் பேர் என்ன, உன் வயசு என்ன, எங்கேருந்து வர, எங்கே வேலை பார்க்குறேன் கேட்குறப்ப அவே சொல்ல மாட்டான். என் பேரா, எனக்கு பேர்லாம் இருக்கா, எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லி ஆள் புலம்பிட்டே இருப்பானா. இதை பார்த்து ஹீரோ செம்ம கடுப்பாயிரும். மற்ற போலீஸில் வெளியே போக சொல்லி நம்ம விசாரிக்க ஆரம்பிப்பான். இது வரைக்கும் கொலை பண்ணியிருப்பாங்களே அவங்க ஃபோட்டோவில் டேபிள் வச்சு, டேய் நீ உங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா, இல்லை யாராவது தெரியுமான்னு கேட்குறப்ப, யாரா இவங்க யாரான்னு தெரியாது, நீ யாரையும் பார்க்கலன்னு சொல்கிறப்ப, டேய் நடிக்காதரா, இதுக்கு முன்னாடி டீச்சர் விட்டு போயிருக்க, அந்த டீச்சரோட வீட்டில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, இப்போ செக் பண்ணி பார்த்ததில் ஒயர் மேட்ச் ஆகுது. சாப்பிட நீ இந்த சாரோட வீட்டுக்கு போயிருக்க, எதுக்கு போய் சொல்கிறேன்னு கேட்டால், பொய்யா, நான் இங்கே போய் சொல்கிறேன், நான் எங்கேயும் போகிறேன்னு அவன் மட்டும் அங்கே சுற்றிட்டு இருக்கான். திரு ஹீரோ மேலே கையை வச்சு, சரி சார் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, நீ எங்கேருந்து வரீங்கன்னு அவரை பற்றி கேள்விட்டு இருப்பானா. இதை பார்த்துட்டு கடுப்பாயிரும். டேய் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறியா இல்லையா, அவனை கொண்டு நடிக்க போகிறப்ப அவன் ஃப்ரெண்டு உள்ள வரான். டே மச்சான் இவங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ எங்கூட வெளியே வான்னு நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போயிடறான். இங்கே பாரு, இவன் ஒரு ஹிப்னோடைஸ் பண்ணுறவன், இது வரைக்கும் நிறைய பேர் வசியப்படுத்தி கொடூரமாக கொண்டிருக்கான், இவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போன்னு அவசரமாயிருச்சு, கொஞ்சம் பொறுமையாக சரிப்போம், பாரு நைட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ, நாளைக்கெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறப்ப நம்ம இருசன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் பொண்ணே இருக்க மாட்டா. இதை பற்றி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்கடா போய் தொலைதான்னு சொல்லி ஊரூரா தேட ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஒரு பார்க்கிட்ட நின்றுட்டு இருப்பா. ஹே என்னாச்சு, எதுக்கு இங்கே நிற்கிறேன்னு கேட்டால் என்னன்னு தெரிலங்க, ஈவினிங் சும்மா கடைக்கு போன வெளியே வந்தேன், அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன், சரி வாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துடுறா. இந்த மாதிரி அவன் மனநிலை நாளுக்கான மோசமாயிட்டே இருக்குல்ல. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் வழக்கமாக வேலைக்கு போவான். பார்த்தா திரும்ப அந்த பையன் விசாரிச்சிருப்பான். டேய் இந்த பையன் யாருன்னு தெரியுதா, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி அவன் ஃபோட்டோ காமிப்பான். அவன் ஃபோட்டோ வாங்கி பார்த்துட்டு, ஆமாம் இது யார், இந்த பையனை பார்த்தேன்னு சொல்கிறப்ப, டேய் இது யாருன்னு தெரியலையா, இது நீ தான் சொல்கிறப்ப பக்கத்தில் ஒரு மிரர் இருக்கும், ஆமாம் இது ஏன் ஒரு வந்தான், நானா பக்கம் இருக்குன்னு சொல்லி அவன் பாட்டு புலம்பிட்டே இருப்பான். இதை பற்றி ஹீரோக்கு வந்து வருது. டேய் இவனு இப்படி விசாரிச்சு சரிப்பட்டு வராது, சட்டையை கழட்டுங்கடா, எதை கிடைக்காத பார்ப்போன்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. பார்த்தா முதுகில் அவ்வளோ பெரிய தழும்பு இருக்கும். ஏதாவது இரும்பு ஃபேக்டரியில் வேலை பார்த்தா அந்த ஹீட்டுக்கு உடம்பு தழும்பு வந்துடும்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். இதை பார்க்குற ஹீரோக்கு புரியுது இந்த பையனுக்கு ஃபேக்ட்ரிக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி. சரி அந்த ஊருக்கு ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கு போய் அந்த பையனை பற்றி கேட்டு பார்ப்பான். பார்த்தா ஒரு ஓனருக்கு அந்த பையனை பற்றி தெரிஞ்சிருக்கு. சார் இந்த பையனோட பேர் மம்மியா, இங்கே தான் ஒரு 6 மாதம் வேலை பார்த்துட்டு இருக்கான், அவன் வீடு கூட இங்கே தான் இருக்குது, வாங்கன்னு சொல்லி அந்த பையனோட வீட்டுக்கு கூட்டி போய் கட்டுவார். பார்த்தா அவன் வீட்டுக்குள்ளேயே நிறைய மிருகங்களை கூண்டு அடிச்சு வச்சுருப்பான். பார்த்து சில குரங்குகள் சில பறவைகளாக இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த ரூமுக்கு கூட்டி போய் பார்த்தீங்களா சார், இதான் அந்த பையன் ரூமு, கடைசி 6 மாதம்னா அவ்வளோக்கா இந்த வீட்டில் பார்க்கவே இல்லை, எப்போயாவது வருவான், ஒரு 2 நாள் இருப்பான், அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான். ஒரு வருஷத்துக்கு நான் வாடகை ஆல்ரெடி கொடுத்துட்டான், அதனால் நானும் கிளை வைக்கல, நீங்கள் வேணா உள்ள போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம உள்ள போய் பார்ப்பான். பார்த்தா வீட்டில் லைட் எதுவும் போட இருட்டாக தான் இருக்கும். சரி லைட் ஆன் பண்ணி அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்பான். பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ஸாக தான் இருக்கும். எல்லாமே சைக்காலஜி சம்மந்தப்பட்ட புக்கு, ஹிப்னோடைஸ் பண்ணுறமான புக்காக இருக்குது. நம்ம ஹீரோ ஒன்றுனா பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா ஒரு பேப்பர் ஃபுல்லாக இது கிறுக்கி வச்சுருப்பான். மெஸ்மரிசம் எழுதி இருக்கும். நம்ம எதுவும் பேசுறதுக்கு மாட்டான். சரி அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தால் ஒரு பாத்ரூம் இருக்கும். அது ஃபுல்லாக பழசாக தான் இருக்கும். அதில் எதோ ஒன்று துணியை போட்டு மூடி வச்ச மாதிரி இருக்குது. துணியை தூக்கி பார்த்தா ஒரு குரங்கு கட்டி போட்டிருப்பான். அது பார்த்து
இறந்து போயிருக்கும். அது கழுத்துலையுமே எக்ஸுங்கிற அந்த மார்க் இருக்கும். இதே மாதிரி குரங்கு தான் வெளியே கூண்டு வச்சுருந்தான். இதெல்லாம் பார்த்து நம்ம இருக்க இடிக்கிற மாதிரி இருக்குது. சரின்னு வெளியே வந்து அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான். டே மச்சான், இந்த மாதிரி அந்த மம்மியோட வீட்டுக்கு வந்தேன். அவன் வீட்டில் மிஸ் பண்ணது ஒரு வேர்டு இருந்துச்சு. அந்த வேர்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ, நாங்கள் தான் வரேன்னு சொல்லி நம்ம ஃபோன் அவுட் பண்ணுவோன்னா சடனாக மைண்டுக்குள்ளே சில விஷயம் மாதிரி ஓடும். பார்த்தா ஒய்ஃபுக்கு எது பிரச்சனை மாதிரி தோணுது. இதை பார்த்து நம்ம பயம் ஆரம்பிச்சிருது. உடனே வேகமாக ஓடிப்போய் வீட்டில் வைப்பான். பார்த்தா நம்ம மீனோட ஒய்ஃப் இறந்து போய் தூக்கில் தூங்கிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம கதறியில் ஆரம்பிப்பான். அவன் மட்டும் ஆண் கத்திட்டு இருக்கிறப்ப பார்த்தா முன்னாடி ஒய்ஃப் இருக்கா. எங்க என்னாச்சு, எது கழுகுறீன்னு கேட்டால் நம்ம ஒன்றும் புரியல. ஆக்சுவலி இதுவுமே இந்த பையவில் பண்ண ஆல்சேஷன் தான். இப்போ நம்ம இந்த பையோடு போயிருப்பால, அங்கே சில புக்ஸ் தான் பார்த்துருப்பான். அதனால் இந்த மாதிரி கற்பனை வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும். சாரிம்மா, எனக்கு தான் அது கனவு இருந்துருச்சு. சரி நான் வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்லி திரும்ப ஆஃபீஸ் வந்துடுவான். ஆஃபீஸ் வந்து பார்த்தா அந்த மம்மியாங்கிற போயிருக்க மாட்டான். உடனே ஃப்ரெண்டை பார்த்து டே சாக்குமா, இங்கேருந்து அந்த மம்மியாவை காணோம், எங்கே போயிட்டான்னு கேட்டால் அதுவா மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், வேணா அங்கே போய் பாருன்னு சொல்கிறப்ப நம்ம இருசு நாங்கள் பார்க்க போவான். பார்த்தா தனி ஒரு ரூமில் அடிச்சிருப்பாங்க. டேய் நான் இப்போ தான் ரூம் போயிட்டு வந்தேன், உன் பேர் மம்மியாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்திருக்க, ஒரு சடனாக என்னாச்சுன்னு தெரியல, நீ காலேஜ் டாப் அவுட் பண்ணிட்ட. அதுக்கடுத்து பார்த்தா அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துருக்க, அங்கே தான் அந்த காயம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரே குழப்பம் ஆரம்பிச்சிருக்க. சரி சொல்லு, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்ச? ஒரு ரூம் ஃபுல்லாக நான் சைக்காலஜி புக்ஸாக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியம் மெஸ்மரிசம்னு சொல்லி ஒரு புக் இருந்துச்சு. அதை வச்சு தான் மக்கள் எல்லாரும் ஒருத்தரை கொண்டுட்டு இருக்கியா சொல்லுன்னு கேட்டால் அவ எதுவும் சொல்ல மாட்டான். பதிலுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ஆமாம் சார், உங்களுக்கு எது கனவு வந்துச்சா, உங்கள் பொருட்டு தூக்குறது உங்கள் கனவு வண்டியில் இருக்கிறப்ப அதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி ஒன்று தெரியும் கேட்டால் அதுவா உங்கள் கூட ஒரு போலீஸ் இருக்கார்ல, அவர் தான் என்கிட்ட சொன்னார், உங்களோட ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் ஒரு வீடியோ போயிருக்கீங்க, கண்டிப்பாக இந்த புக்கில் படிச்சிருப்பீங்க, படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்திருக்கும், அதை வச்சா சொன்னேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அந்த போய் விடாமல் நம்ம ஹீரோ பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல தான் மற்றவங்க பேசுகிற மாதிரி பேசுவான். சரி சார், உங்கள் ஒய்ஃப்னால உங்களுக்கு எதுவும் நல்லது நடந்திருக்கா, வீட்டுக்கு போனால் ஒழுங்காக சாப்பிட போகிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் எங்கேயே சுற்றிக்கிட்டு அப்படியே ஸ்டக்குன்னு நின்றுட்டுருக்கா, இப்படிப்பட்ட பைத்தியக்கார ஒய்ஃப் உங்களுக்கு தேவைதானா, பெசமால கொண்டு வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு போலீஸாக இருக்கீங்கன்னு சொல்லி அவர் மேப் பண்ண ஆரம்பிப்பான். இதை பற்றி ஹீரோக்கு கடுப்பாயிரும். ஏண்டா உன்னை மாதிரி மக்களை கொள்ள நினைக்கிற சைக்கவே இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது நாளை கூட என் மனைவி கொள்ளணும், அதெல்லாம் கொல்ல மாட்டேன்னு சொல்லி இவன் கத்த ஆரம்பிப்பான். சரி அவன் மட்டும் ரூம் விட்டு வெளியே வந்துடுவான். பார்த்தா ஒரு போலீஸ் இருப்பான். இவன் தான் நம்ம ஹீரோட ஒய்ஃப் பார்த்து இந்த மம்மியை சொல்லி இருந்திருப்பான். செம்ம கடுப்பா இந்த ஆளை பார்த்து டேய் நீ தான் என் ஒய்ஃபை பற்றி அவங்கள்ட்ட சொன்னாங்க கேட்பான். அவன் ஆமான்னு சொன்னோடனே போட்டு பொழந்து கட்டிடுவான். மற்ற போலீஸ் வந்து நம்ம மீது சமாளப்படுத்துவாங்க. முக்கியமாக சாக்குமாங்க வருவான். டேய் உனக்கு என்னடா ஆச்சு, எதுக்கு அவரோட அடிச்சிருக்க, சரி வான்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட பேசிகிட்டு இருப்பான். நீ இந்த மாதிரி மிஸ் பண்ணுறது சொன்னில, அவரை பற்றி விசாரிச்சு பார்த்தேன். பார்த்தா அவர் தான் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுறதை கற்றுக்கிட்டவர். பட் அவரை பற்றி அதுக்கடுத்து பெருசாக இந்த விஷயங்களும் தெரில. நான் அதை பற்றி தேடிட்டு இருக்கேன். இந்த கேஸை போட்டு குழப்பிட்டு இருக்காத, போ நீ வீட்டுக்கு போய் ஒய்ஃபை பாருன்னு சொல்கிறப்ப இவனு சரி வீட்டுக்கு வருவான். நம்ம இவருக்கு செம்மையாக பசி இருக்கும். சரி ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா பச்சை கறியை ஒரு பிளேட்டில் அடி வச்சிருப்பா. இதை பார்த்து நம்ம இவருக்கு கொலகாண்டாயிரும். இப்போ நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க, ரொம்ப டயர்டாகி வீட்டுக்கு வந்து சாப்பிட வைப்பீங்க. பட் வந்து பார்த்தா ஒரு கறி பீஸ் தான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஹீரோட மைண்ட் செட் இருக்குது. கடுப்பாக இந்த கறி பீஸை விட்டு எறிஞ்சு நம்ம மீன் ரூமுக்கு போவான். பார்த்தா அவளோட படுத்துக்கிட்டு இருப்பா. ஒரு கடத்தில் இன்னும் ட்ரிகர் ஆரம்பிச்சிருவான். பார்த்தா கத்தி எடுத்து அவன் ஒய்ஃபை கொள்ற மாதிரி வந்திருப்பான். அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணுறான், இதெல்லாம் அந்த மம்மியை பயப்பில் பண்ணுறாங்கல்ல, நம்ம ஒய்ஃபுக்கு எதிராக நம்மளை தூண்டி விட்றான். நம்ம கையால் நம்ம பொண்ணாடி கொண்டாலும் கொண்டுருவோம். இதுக்கடுத்து நம்ம ஒய்ஃப் இங்கே இருக்க தேவையில்ல, இவளை எங்கேயாவது அனுப்பிடுவோன்னு சொல்லி இவ அடிக்கடி செக்கப்புக்காக ஒரு டாக்டர் பார்ப்பால, அந்த டாக்டர்கிட்டே விட்டுருவா. டாக்டர் இவ கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கட்டும், நான் அப்புறம் வந்து கூட்டி போகிறேன்னு சொல்லி ஒய்ஃப் அங்கே விட்டுருவான். தென் அதுக்கடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் வருது. டேய் அந்த மிஸ்வர் கேஸ் இருக்குல்ல, அதை பற்றி விஷயம் மாட்டி இருக்கு, நீ என் வீட்டுக்கு வந்து சொல்கிறப்ப இவனு சரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு வீடியோ டேப் இருக்கும். இது ஒரு பழங்காலத்து வீடியோ டேப்பு. அதாவது அந்த மெஸ்மர் இருக்கார்ல, அவர் அந்த ஹாலிசேஷன் பண்ணுறதுக்காக சில மக்களை டெஸ்ட்டுக்கு பயன்படுத்திருப்பாரு. அந்த மாதிரி வீடியோ தான் ப்ளே ஆகிட்டு இருக்கும். பட் பார்த்தா அந்த வீடியோ 3 செகண்ட் தான் இருக்கும். இதுவே ஒரு லைப்ரரியிலேருந்து கிடச்சிருக்கும். அதில் என்ன விஷயம் இருக்குன்னா, அந்த மெஸ்மர் இருக்கார்ல, அவர் ஏதோ ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கை அசைகிறது எக்ஸுங்கிற மாதிரி இருக்கும். அந்த லேடியை ஒரு கை அசைக்கிறது உத்து பார்த்துட்டு இருந்திருப்பா. அதோட வீடியோ கட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த லேடி மேலே ஒரு கேஸ் வந்திருக்கும். என்னென்னு பார்த்தா அந்த சொந்த பையனையே அந்த லேடி குத்தி கொலை பண்ணிருப்பா. அதுவும் அந்த பையனோட கழுத்தில் எக்ஸுங்கிற மாதிரி போட்டிருப்பா. இதை ஃபஸ்ட் ரிஜிஸ்டான கேஸ்ன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம வீருக்கு அஜித்தமாக இருக்கும். ஓ அப்போ இந்த வீடியோ தான் அந்த மம்மியாங்கிற பையனுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கா. இதை பார்த்து தான் அவன் இந்த மாதிரி கொலைகளாக பண்ணுறான்னு கேட்பான். பட் சாக்கு மோக்க அதை பற்றி தெளிவாக தெரில. ஏன்னா அந்த கேசட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஈவன் அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க முடியுமான்னு தெரில. மேபி மம்மியை பார்த்துருக்கலாம். பட் எல்லாமே அவன் வீட்டுக்கு போய் தேடி பார்த்தா தெரியும். நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறப்ப சரி அடுத்த நாள் எல்லா போலீஸும் அங்கே போகிறாங்க. இந்த சாக்குமா வீட்டு சுற்றி பற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த மெஸ்மருங்கிற புக் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம இரவன் சாக்குமா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த சாக்குமோ அந்த புக்கு ஃபுல்லாக படிச்சிருப்பான். படித்ததுக்கப்புறம் அவனுக்கு சில ஆல்சேஷன் வர ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த மெஸ்மரோடைய புக்கு இருக்குல்ல, அதில் மெஸ்மரோடைய ஃபோட்டோ இருக்கும். பட் அந்த ஃபோட்டோவில் ஃபேஸே இல்லாமல் இருக்கும். இதை சாக்கும் பாட்டு இருப்பானா. சடனாக அவனுக்கு சில கனவுலமாக தோண ஆரம்பிக்குது. பார்த்தா ஏதோ கைவிடப்பட்ட வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது.
ஆக்சுவலி இந்த வீடு தான் உங்கள் வீட்டில் பார்த்துருப்பாங்க. அந்த மெஸ்பர் கூட ஒரு பொண்ணு ஆல்சிஸ்லாம் பண்ணியிருப்பார்ல, அது சேம் இந்த இடம் தான். அதுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஆள் மெஸ்மர். இவன் அந்த ஆளை பார்த்துட்டே இருப்பானா, ஆக்சுவலி இதெல்லாம் கனவு தானே. பார்த்தா ரியல் லைஃப்பில் ஆள் வேர்த்து உறுத்து போய் ஒரு மாதிரி ஸ்டனாக நின்றுட்டு இருப்பான். நான் மாரி சாக்குமா பார்த்து, டே சாக்குமோ என்னாச்சு, எதுக்கு உறைஞ்சி போடாமல் இருக்குன்னு கேட்குறப்ப அப்போ தான் ரியாலிட்டிக்கு வருவான். பார்த்தா இவனும் மம்மியோட வலையில மாட்டிக்கிட்டான். ஆக்சுவலாக அந்த மம்மியை லைட்டர்லாம் காட்டி தான் ஹிப்னோடைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் புக்கை படித்தாலே அவங்க அந்த வலைக்கில் மாட்டிக்கோங்க. அப்படி தான் இப்போதைக்கு அந்த சாக்குமா மாட்டிக்கிட்டான். இதை பார்க்குற நம்ம வீரை கொண்டு முடியல. அதுக்கப்புறம் சாக்குமா ரூம்குள்ளே போய் லைட்டை போடுவான். பார்த்து ரூமோட செவத்தில் பெருசாக எக்ஸ்னு போட்டிருக்கோம். சாக்கும் போது அவனும் எரியாமல் எக்ஸ் போட்டிருப்பான். டே மச்சான் என்னாச்சு, யார் இந்த எக்ஸ் போட்டான்னு கேட்டால், ஆமாம் யார் போட்டா, நானாக போட்டேன்னு சொல்லி அந்த எக்ஸில் அழிச்சிட்டு இருப்பானா. இதை பார்க்க நம்ம வீடு புரிஞ்சு போச்சு, நம்ம ஃப்ரெண்டில் மாட்டிட்டான்னு சொல்லி. இதுக்கு மேலேயும் சாக்குமா கூட இருந்தால் நம்ம ஈரத்தை ஆபத்து. நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு நம்ம ஈரோ பட்டாங்க கிளம்பி போகிறான். இவன் போன கொண்டாங்க கழிச்சு நம்ம ஈருக்கு ஒரு நியூஸ் வருது. சார் இனிமேல் உங்கள் ஃப்ரெண்டு சாக்குமா இருக்கார்ல, அவர் உங்கள் வீட்டில் தற்கொலை இறந்து போயிட்டார், அவரை கொண்டுட்டாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம இருவர் கஷ்டமாயிரும். வந்து பார்த்து ரூம் ஃபுல்லாக ரத்த கலரியாக இருக்கும். அவனுக்கு அவனே கையில் ஹேண்ட் கஃப்லாம் மாட்டி தற்கொலை பண்ணியிருப்பான். இதை பார்த்து நம்மளுக்கு செம கடுப்பாயிரும். ஏன்னா அந்த மம்மியாவை இவனோட எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு எங்கேஸ்ட்டு ப்ரூஃப்னு கிடையவே கிடையாது. அவனை கோர்ட்டில் கொண்டு போய் விட்டா ஈஸியாக வெளியேறுவான். பட் வெளியே வந்தால் நம்ம ஃப்ரெண்டுமா நிறைய பேர் ஆவாங்க. இவனை எதாவது பண்ணியான்னு சொல்லி இவனு மம்மியை தப்பிக்க விட்டுருவான். பார்த்தா ஜெயிலு ஃபுல்லாக அந்த மம்மியை தப்பிச்சதை சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம வீருக்கு ஒரு விஷயம் தெரியும், எப்படி அந்த மம்மியா ஒரு இடத்து தான் போவான். அவனுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம வீர வேகமாக ஒரு இடத்துக்கு போவான். எங்கன்னு பார்த்தா அந்த கைவிடப்பட்ட வீடு. இந்த வீடு சாக்குமோட கனவுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலி இது என்ன இடம்னா, மெஸ்மர் இங்கே தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பான். அந்த இடத்த பற்றி நம்ம வீர் தெரிஞ்சிருப்பான். அந்த மம்மி இங்கே தான் வருவான். அவனை பிடிக்கலான்னு சொல்லி நம்ம இடத்துக்கு போவான். பார்த்தா அந்த மெஸ்மருடைய ஃபோட்டோலாம் அங்கே இருக்கும். நம்ம உட்காந்துருப்பானா, அவன் நினச்ச மாதிரியே மம்மி அங்கே வருவான். பட் மம்மியாக்குமே நம்ம விருப்ப தெரிஞ்சிருக்கு. என்ன டக்காவே போலீஸ்கார், நான் ஜெயிலோடு தப்பிச்சு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்போ தான் தெரிஞ்சு நீங்களும் தப்பிக்க வச்சிட்டீங்கன்னு சொல்லி, எதுக்கு என்ன தப்பிக்க வச்சிங்க, நான் உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி லைட் எடுக்கலாம் பார்ப்பான். பட் நம்ம வீடு கொலகாண்டாயிரும். ஏன்னா ஆடி இவனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவன் ஃப்ரெண்டோட சாவுக்கும் இவன் தான் காரணம், உன்னை சும்மா விட மாட்டேன்னு பட்டு பண்ணு கொடுத்துடுவான். பார்த்தா அந்த மம்மியா அங்கேயே சாகிற மாதிரி இருப்பான். பட் சாகருக்கு மட்டும் நம்ம ஹீரோ பார்த்து எக்ஸ்ன்னு காற்றுல கூடு போடுவான். பட் நம்ம ஹீரோவில் கடுக்க மாட்டான். இப்போ அந்த மம்மியோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ அமைதியாக அந்த வீட்டில் உட்காந்துருப்பானா, அங்கே பார்த்தா ஒரு ஆடியோ கேசட் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த மெஸ்பூர் ரெடி பண்ண ஆடியோ. சரி இதை கேட்பேன்னு நம்ம இருந்து ஆடியோ போட்டு பார்ப்பான். பார்த்து கீச்சு கீச்சுன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். இவன் அதை கேட்டே இருப்பான். கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோட ஒய்ஃப் இருப்பாள் ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு காமிப்பாங்க. பார்த்தா ஒரு நர்ஸு நம்ம ஹீரோட ஒய்ஃபை கொண்டு இருக்கா. அதுவும் ஒரு கழுத்தில் எக்ஸுங்கிற மாதிரி மார்க் போட்டிருக்கா. அவளை பார்த்தாலுமே ஆலிஷன் ஆன மாதிரி தான் இருக்குது. கட் பண்ண எகே நம்ம ஹீரோ காமிப்பாங்க. அவன் பார்த்து ஜாலியாக தான் இருக்கான். எந்த ஒரு கவலை இல்லாமல் அவள் வழக்கமாக கடைக்கு போகல, அந்த கடையில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த படம் ஃபுல்லாக நம்ம ஹீரோ அழகாக சிகரெட் பிடிக்கும்போது கட்ட மாட்டாங்க. பட் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோ லைட் எடுத்து சிகரெட்டை பார்த்து வைப்பான். அப்போ அந்த கடையில் வெயிட் வேலை பார்க்கணும் ஒரு பொண்ணு, அவள் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இருப்பா. சடனாக அவள் மைண்டு மாற ஆரம்பிக்கும். பிளேட் எடுத்து வச்சவ பக்கத்தில் பார்த்தா ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்துகிட்டு ஒரு ரூம்குள்ளே வேகமாக போவா. இதோட க்யூருங்கிற இந்த படம் முடியுது. இந்த படத்தில் என்ன நடக்குது, யார் யாரை கொள்றா, இதை பற்றி தெரியாமல் இருக்கும். இப்போ அந்த படத்தோட விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட வில்லன்னு யாருமே கிடையாது, அந்த மம்மியாங்கிற பையன் இருந்தால. ஆக்சுவலாக அவனுமே பாதிக்கப்பட்டவன் தான். ஃபஸ்ட்டு மெஸ்மான ஒருத்தர் ஹிப்னோட்டிசம்ங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு பொண்ணு மேலே ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அந்த பொண்ணு தன் சொந்த பையனை கொண்டிருக்கு. இது ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்த இந்த மம்மியாங்கிறவே படிச்சிருக்கான். ஏன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்திருக்கான். அதனால தான் ரூம் ஃபுல்லாக நிறைய சைக்காலஜி சம்மந்தோட புக்கில் வந்திருக்கும். அப்படி அவன் படிக்க தான் ஒரு ஆடியோ கேட்டிருப்பான். பார்த்தா கடைசியில் மீறி ஒரு ஆடியோ கேட்டால சேம் அதே ஆடியோ தான். அந்த ஆடியோ கேட்குறவங்க இன்னொரு மாறிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்களே அவங்கள மறந்துடுவாங்க. இதனால அந்த படம் ஃபுல்லாக அந்த மம்மியாங்கிற பையன் அவனுக்கு அவன் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அவன் ஃபோட்டோ எடுத்து அவன்கிட்ட காட்டினா கூட, ஆமாம் இது யார், இது நானான்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பான். அந்த மாதிரி தான் மம்மியோட கேட்ட மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவனும் பாதிக்கப்பட்டவன் தான். இப்போ இவனால் மற்றவங்களும் ஹிப்னோடைஸ் பண்ண முடியும். ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி மற்றவங்களும் தூண்டி விட முடியும். எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு கோவம் இருக்கும். அந்த கோவத்தை தூண்டி விட்டால் அவங்களே கொண்டுருவாங்க. இதான் பிளானு. அதுக்காக படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஓவராலாக பார்த்துருப்பான். ஒவ்வொருத்தவங்களை பற்றி கேள்வியை கேட்டு அவங்க தூண்டி விட்டுருப்பான். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் கூட இருந்தவங்களே கொண்டிருக்காங்க. கடைசியில் அவங்கள்ட்ட மாட்டான் போடுறது யாருன்னா நம்ம ஹீரோ மட்டும்தான். ஏன்னா மற்ற யாருமே அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுவாங்க, எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட எதிர்கேள்வி கேட்டிருப்பான். இதனால் நம்ம ஹீரோ மட்டும் அவனோட வலையில் விழாமல் வந்திருப்பான். பட் அப்படியே நம்ம ஹீரோக்கு சில விஷயம் அஃபெக்ட் ஆகிருக்கும். அவனுக்கு ஒய்ஃபை கொள்கிற மாதிரி கனவு வந்துருக்கும்ல, அதெல்லாம் இதுக்கு தான் காரணம். பட் கடைசியில் எப்படியும் நம்ம ஹீரோ அந்த மம்மியாங்கிற பள்ளி போட்டு தெரியிருப்பான். பட் நம்ம ஹீரோ பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, கடைசியில் அந்த ஆடியோவை கேட்டது மம்மி எந்த ஆடியோ கேட்டானோ சேம் அதே ஆடியோவை நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், இது வரைக்கும் மம்மி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தானோ அதெல்லாம் நம்ம ஹீரோ பண்ண போகிறோன்னு அர்த்தம். அவனுக்கே அவன் யாருன்னு தெரியாது. இது யாரெல்லாம் பார்க்குறானோ ஒவ்வொருத்தரையும் தூண்டி விட்டு ஒவ்வொருத்தரை கொண்டுருவான். நம்ம ஹீரோடைய ஃபஸ்ட்டாக ரைட்டாரு. அவனுக்கு ஒய்ஃபை அழகு பிடிக்காது. ஸோ நர்ஸை ஹிப்னோடைஸ் பண்ணி நர்ஸை வச்சு ஒய்ஃபை கொலை பண்ணி வச்சுருக்கான். அடுத்த வாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பான். இவனால் படத்தில் சிகரெட் குடிக்காத நம்ம ஹீரோ லைட்டர் பற்ற வச்சுருப்பான். அந்த
லைட்ரு மூலிமா அங்கேருந்து வெயிட்ரு பொண்ணு ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கும் அந்த கடையில் யார் மேலே கோவம் இருக்கோ அவங்களை கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணிடுவா. இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. ஆக்சுவலி கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோ டக்காபேவே கிடையாது. டக்காபே இதுக்கிட்ட அவனை மறந்துடுவான். மம்மியா மாதிரி அவனு ஒரு கேரக்டர் மாறிடுவான். ஒவ்வொருத்தவங்களும் ட்ரிகர் பண்ணி அவனை கொண்டு இருப்பான். இதான் க்யூருங்கிற இந்த படத்தோட கதை. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அதாண்டே சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கேளுங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த படம் தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மம்மியாங்கிற கேரக்டர் ஆள் பார்க்க ரொம்ப அப்பானியா நோஞ்சன மாதிரி இருப்பான். பட் அவன் ஆக்டிங் வெறித்தனமாக இருக்கும். மெமோரிஸ் ஆஃப் மர்டரில் சைக்கோன்னு இருக்க மாட்டாங்க. அந்த சைக்கோ கேரக்டர் கடைசி காட்டவே மாட்டாங்க. ஸோ அந்த சைக்கோ கேரக்டர் எப்படிலாம் இருப்பாங்கிறதுக்காக இவர் இந்த படத்தை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாரு. 걸작이죠. 제가 살인의 척 찍을 때도 많은 영감을 줬던 작품이기도 하고요. 살인의 척 때 이제 그 형사들을 많이 인터뷰하고 그랬었는데 정작 그 연쇄 살인마는 인터뷰할 수가 없잖아요. 그 당시에는 범인을 모르는 상태였으니까는. 근데 이제 이 영화에 나오는 범인의 모습이 제가 상상 속에 있었던 그 실제 살인 사건의 그 시리얼 킬러 느낌과 비슷해서 많이 영감을 줬었어요. 기요시 구로자와 감독님은 정말 거장이시죠. ஸோ கண்டிப்பாக உங்களா இருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.